மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பேப்பர்ன்ற முதலாவது கேள்வியிலிருந்து 23வது கேள்வி வரை நான் உங்களுக்கு விளக்கத்தோட விடைகளோட நிகழ்நிலை ஆசா சேனல்ல அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. இப்போ நீங்க தேவையான ஆட்கள் அங்கு சென்று பார்த்து கொள்ளலாம். அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்டுக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரிதானே? தற்போது 24வது கேள்வியிலிருந்து நாங்க பார்க்க போறோம். 24வது கேள்வி என்ன சொல்லுது என்றால், இது ஏ, இது பி. ஏ பி என்ற ரெண்டு முனையையும் இணைக்கும் போது எங்களுக்கு கிடைக்கும் மாலையிட்ட அமைப்பைத்தான் இவங்க கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? கேள்வி என்ன சொல்லுது என்றால், இவ்வுருவில் உடைந்த மாலை ஒன்றின் ஒரு பகுதி காட்டப்பட்டுள்ளது. அதில் ஏ பி ஆகிய முனைகளை தொடர்படுத்தி சிறிய மாலை ஒன்றை அமைத்தால் காண கிடைக்கும் முறை. அப்ப இது ஒரு சிறிய பகுதியா மாலையிட்ட ஏண்டையும் பியின்டையும் முனைகளை இணைத்தா, ஏ பி ஆகிய முனைகளை இணைத்தா கிடைக்கும் மாலைன்ற அமைப்பை கேட்டிருக்கு. சரிதானே? அப்ப நாங்கள் இதுல பார்க்கணும், ஏயும் பியையும் இணைத்தா இந்த ரெண்டு முனை மட்டும்தான் இணைக்கப்படும். மற்ற உருவம் எல்லாம் அதே மாதிரி இருக்கும். சரிதானே? இப்ப நான் இதுல கேள்வியில இருந்து விடைய ஈஸியா தட்ட போறேன். இந்த ரெண்டு உருவமும் பக்கத்துல வருமா, எந்த உருவம் பிழையா இருக்குது என்று பார்க்க போறேன். சரிதானே? பாப்போம். இந்த சதுரமும் இதுல காட்டப்பட்ட சதுரமும் பக்கத்துல வருமா? நீங்க பாருங்க, இந்த பகுதியில இது ரெண்டும் தொலைவில இருக்கு. பக்கத்துல இருக்குதா? இல்ல. ஏயும் பியையும் இணைத்தாலும் அந்த உருவங்கள் தொலைவில் தான் இருக்கும். இடையில முக்கோணி இருக்கு. சரிதானே? அப்ப முதலாவது விட பிழை. ரெண்டாவது விடையில பார்ப்போம். ரெண்டாவது விடையில பாருங்க, இந்த ஒழுங்குல இருக்குதா? முதலாவது சதுரம், அடுத்தது முக்கோணம், அடுத்தது இந்த சாய் சதுரம், அடுத்தது வட்டம். இந்த ஒழுங்குல இருக்கா பாருங்க? சதுரம், முக்கோணம், சாய் சதுரம், வட்டம். ஓ, ஆகவே சரியான விடை 2. சரிதானே மாணவர்களே? சரி. மூன்றாவது விடையில பாருங்க, இந்த சதுரமும் சாய் சதுரமும் பக்கத்துல இருக்கு. ஆகவே இந்த விட பிழை. இப்படித்தான் மாணவர்களே நீங்க விடைகளை தட்டி கொள்ளணும். மிகவும் இலகுவான கேள்வி. நீங்க கேள்வியை பார்த்த உடனே முதலாவது விடையும் மூன்றாவது விடையும் தட்டினா 2வது விடை தான் சரியாக வரும். சரிதானே? அடுத்த கேள்விக்கு போறோம். குமார் தனது வீட்டிலிருந்து கிழக்கு திசை நோக்கி சிறிது தூரம் சென்ற பின் தனது இடது கைப்பக்கம் திரும்பி சிறிது தூரம் சென்றான். அப்ப நான் எல்லா கேள்விகளுக்கும் சொல்றேன், நான் இந்த திசை சம்பந்தமான கேள்விகள் வந்தால் முதலாவது படத்தை கீறணும். முதலாவது நீங்க படத்தை கீறணும். படம் கீறினா தான் 3 வரி கேள்விய படத்துல வச்சு நாங்க பார்க்க எங்களுக்கு இலகுவாக இருக்கும், இலகுவா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நான் கேள்வியை வாசிக்க படத்தை கீற போறேன். பாருங்க, குமார் தனது வீட்டிலிருந்து கிழக்கு திசை நோக்கி, அப்ப இதுதான் குமார்ன்ற வீடு வச்சா கிழக்கு திசை நோக்கி செல்றான். கிழக்கு தெரியும் தானே? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. சரிதானே? உங்களுக்கு நான் திருப்பி குறி காட்டுறேன் வடிவா. முதலாவது நீங்க வீட்டை குறியுங்கோ. இதுதான் வீடு. ஒரு சதுரம் மாதிரி போடுங்க. உங்களுக்கு விளங்கின மாதிரி குறியீடுகளை போட்டீங்கள் என்றால் உங்களுக்கு இலகுவா இருக்கு. இது வீடு. வீட்டிலிருந்து கிழக்கு திசை நோக்கி கிழக்கு திசை நோக்கி சிறிது தூரம் சென்று பின் தனது இடது கை பக்கம், இப்போ குமார் இப்படித்தான் நிக்க போறான். சரிதானே? இடது கை பக்கம் நீங்கள் உங்களோட வீட்டில இருந்து கிழக்கு பக்கம் போற மாதிரி யோசிங்க. இடது கை பக்கம் திரும்பி சிறிது தூரம் சென்றான். இங்கால போறான். சரிதானே? இதுல நிக்கிறான். பின்னர் தனது இடது கை பக்கம் திரும்பி சிறிது தூரம் சென்ற பின் இப்படி நிக்கிறான்.
நீங்கள் எப்படி இப்ப எக்ஸாம் பேப்பரை பாக்குறீங்களோ அதே மாதிரி நிக்கிறான். இடது கை பக்கம் திரும்பி சிறிது தூரம் சென்ற பின் இறுதியில் தனது வலது கை பக்கம் திரும்பினான். இப்ப அங்க எப்படி நிக்கிறான்? இப்ப இப்படி நிக்கிறான். நீங்கள் போற மாதிரி யோசிங்க. நீங்கள் உங்களோட வீட்டை இருந்து வெளிக்கிட்டு நீங்க போற மாதிரி யோசிச்சா இலகுவா இருக்கு. சரிதானே? அடுத்தது இறுதியில் தனது வலது கை பக்கம் திரும்பினான். வலது கை பக்கம் அங்க மேல திரும்பினான். அதன்படி தற்போது குமார் எத்திசையை நோக்கி நிற்கின்றான். எத்திசையை நோக்கி நிற்கின்றான். வடக்கு வடக்கு திசையை நோக்கி நிற்கின்றான். சரிதானே மாணவர்களே? படத்தை போட்டா இலகுவா முடியும். நிறைய நேரம் வச்சு யோசிக்க கூடாது. பாருங்க, நீங்க யோசிக்க வலிக்கிட்டா என்னென்ன யோசிப்பீங்க? முதலாவது இடது கை பக்கம், பிறகு வலது, இடது வலது எல்லாம் குழம்பி கடைசியா இடது வலதெல்லாம் பெரும் திசையை பிறகு கணக்கில் எடுக்காம விட்டுருவீங்க. நான் கேள்வி வாசிக்க தொடங்கிக்கதான் கிழக்கு திசையை சொன்னான். பிறகு கடைசியில கேள்வி திசையத்தான் கேட்டிருக்கு. இடையில எங்கேயாவது திசையை நான் குறிப்பிட்டனானா? திசையை சொன்னானா? நான் இல்ல, வலது இடதை மட்டும்தான் கதைச்சனா. சரிதானே? 26வது கேள்வியை பார்ப்போம். குறித்த வரிசை ஒன்றில் பாலா, அமீன், வாசு, அசீம், நாதன் ஆகியோர் நின்று கொண்டிருந்தனர். அப்ப இதுவும் வரிசை கேள்வி. இப்ப வரிசை என்று சொல்லிக்க நீங்க படத்தை கீற வேண்டியதுதான். ஏன் நீங்க யோசிக்க மாட்டீங்கள். எந்த ஒரு மனிதனாலும் அப்படி யோசிக்க கஷ்டம். இவர் வரிசையில இத்தனையாவது நிற்கிறார், அவர் எத்தனையாவது நிற்கிறார். அதுவும் இங்க 5 பேர் தந்து இருக்கு. பேர்களை ஞாபகம் வச்சு அவர் நிக்கிற இடங்களை ஞாபகம் வச்சிருக்கிறது சரியான கடினம். அப்ப படம் தான் கீரோன். சரி, கீரப்புறன் பாருங்க. குறித்த வரிசை ஒன்றில் பாலா, அமீன், வாசு, ஆசிம், நாதன் ஆகியோர் நின்று கொண்டிருந்தனர். முதலில் வாசுவும், அப்ப நான் முதலாவது மேல வாவண்ணா, வாசுவண்டா வாவண்ணா, அவன பேருண்ட முதல் எழுத்த போடுங்க, வாசு. கடைசியாக பாலா. அப்ப இடைக்குள்ள 3 பேருக்கு இடத்தை விட்டுட்டு கடைசியா பாலா. சரிதானே? பாலா. வாசுவும் ஆசிமும் அருகருகேயும். வாசுவும் ஆசிமும் அருகருகே. வாசுவுக்கு பக்கத்துல ஆசிம போடுங்க. சரிதானே? ஆசிம். ஏன் வாசுக்கு பக்கத்துல ஆசிம் அருகருகே. பாலாவும் அமீனும் அருகருகே. பாலாக்கு மேல யார் நிற்பார்? அமீன். ஆனா அமீன். சரி, நின்று கொண்டிருந்தனர். அதன்படி வரிசையில் நடுவில் நிற்பவர் யார்? ஓ, இப்ப பாருங்க. பாலா சரி, அமீன் சரி, வாசு சரி, ஆசிம் சரி. அப்ப நாதன் அங்க நிற்பார். நாதன் நடுவுல நிற்கிறார். கேட்ட கேள்வி வரிசையில் சரி நடுவில் நிற்பவர் நாதன். இப்படித்தான் மாணவர்களை கேள்வியை செய்கிறது. படத்தை போட விட சரியா வரும். நீங்களே சரியான விடையை உறுதிப்படுத்திக் கொண்டு அடுத்த கேள்விக்கு போகலாம். சரிதானே மாணவர்களே? அடுத்த கேள்விக்கு போறோம். விமலா கண் விழித்து பார்த்தால் திறந்திருந்த ஜன்னலின் ஊடாக சூரிய ஒளி அறையுனுள் பரவியது. அப்ப என்னவாம்? விமலா கண் விழித்து பார்க்கிறாளாம், ஜன்னல் திறந்திருக்காம், சூரிய ஒளி அறையுனுள் பரவியதாம். அம்மா அவளை எழுப்புவதற்கு மீண்டும் குரல் கொடுத்தாள். அப்ப ஏற்கனவே எழுப்புறதுக்கு முதல் குரல் கொடுத்திருக்கிறா. இப்ப திருப்பி எழுப்புவதற்கு மீண்டும் குரல் கொடுத்தாள். ஆனாலும் விமலா படுக்கையை விட்டு எழும்பவில்லை. அதன்படி விமலா ஒரு சுறுசுறுப்பானவள், நோயாளி, சோம்பேறி. இதுல இருந்து என்ன தெரியுது? சோம்பேறி. சூரிய ஒளி ஜன்னலுக்குள்ளால அறைக்குள்ள தெரியுது. அம்மா ஏற்கனவே ஒருக்கா எழுப்புறதுக்கு குரல் கொடுத்திருக்கிறா. திருப்பியும் குரல் கொடுத்து விமலா படுக்கையை விட்டு எழும்பல. அப்ப அதன்படி விமலா ஒரு சோம்பேறி. சரிதானே? ஏன் கண் விழித்து பார்த்துட்டு திருப்பி நித்திர ஓடுறா. விமலா கண் விழித்து பார்த்தாள். சரிதானே? அடுத்த கேள்விக்கு போறோம். இப்படியான பொது கேள்விகள் வரும் மாணவர்களே சரியான விடையை கொடுத்து கொள்ளுங்க.
பாப்போம் அடுத்ததே. வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. இப்ப நீங்க இதுல பாருங்க, இந்த ரெண்டு உருவத்தையும் சேர்த்தால் இந்த உருவம் வரும். சரிதானே? சரி, அதே மாதிரி இந்த ரெண்டு உருவத்தையும் சேர்த்தால் நடுவில் இருக்கிற உருவம் வரும். சரி, இனி நடுவுல இருக்கிற உருவம் பெறணும்டா இந்த முதலாவது உருவத்தோட என்னத்தை சேர்க்கணும். நடுவுல இருக்கிற உருவம் பெறணும்டா முதலாவது உருவத்தோட என்னத்தை சேர்க்கணும். இந்த கேள்வி இப்படியான கேள்விகளுக்கு மாணவர்களே அந்த மிச்ச பகுதியை நீங்க கீறுங்கோ பென்சிலால, உங்களோட பேப்பர்ல அதுல கீறுங்கோ. மேல கீறி பார்க்கலாம், உங்களோட பேப்பர் தானே, கீறலாம். மேல கீறி பாருங்க. நான் இப்ப கீற போறேன்னா அந்த உருவம் பெறக்கூடிய மாதிரி கீறோம். இதுல உண்டு, இதுல உண்டு, இதுல உண்டு, இதுல உண்டு. சரி, இப்ப விடையில போய் பாருங்க, நான் இந்த சிவப்பால கீறின உருவம் மாதிரி எங்கேயாவது இருக்குதா? இருக்குதா? ஓ, இரண்டாவது விட காணப்படுது. இப்படித்தான் மாணவர்களை இந்த கேள்விக்கு சரியான விடைகளை கொடுத்து கொள்றது. சரிதானே மாணவர்களே? கவனமா இருந்து கொள்ளுங்க. மிகவும் இலகுவான கேள்விகள் எல்லாம் இப்படித்தான் உங்களுக்கும் பெறப்போகுது. தொடர்ச்சியாக மிச்ச கேள்வியின் விடைகள் அடுத்த வீடியோல வந்து கொண்டிருக்கு. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றது நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்க, பெல் பட்டன் அதை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்கள் போற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க பார்த்து கொள்ளலாம், சேவ் பண்ணி வச்சோ இல்லாட்டி லைக் பண்ணி வச்சோ பார்த்து கொள்ளலாம். சரிதானே மாணவர்களை? அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.